அந்நாட்களில் ராஜ்யதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆமென். இப்ப இந்த இடத்துல மனுஷன் தேவனுக்கு எதிராக, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக, திட்டத்துக்கு எதிராக அவன் செயல்பட்டிருக்கிறதை நாங்கள் இந்த வார்த்தையில பார்க்கிறோம். மனிதன் அப்படி செய்ததினால், மனிதன் கடவுளுக்கு எதிராக அவன் செயல்பட்டிருக்கிறபடினால் இதை பார்த்த தேவன் என்ன நினைத்தாராம்? அங்கே கீழ் வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தில் சரியான ஒரு நல்ல எண்ணம் கிடையாது, தீர்மானம், நல்ல தீர்மானம் கிடையாது. சிலர் அப்படித்தான் இருப்பார்கள் இல்லையா? எவ்வளவுதான் ஜெபத்தை செய்தாலும் வேத வார்த்தைகளை கேட்டாலும் மனிதன் இதயத்தில் மனிதன் மாறாமல் இருப்பதுதான் அது கடவுளுக்கு எதிரான பாவம், தேவ சித்தத்துக்கு திட்டத்துக்கு எதிரான பாவமா இருக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த வசனம் சொல்லுகிற பாருங்க, எவ்வளவாய் மனிதன் அதுல செயல்பட்டு இருக்கிறான். இந்த வசனத்தை திரும்ப வாசி பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் இப்ப படியா பாருங்க. அக்கிரமம் என்பது பாவத்தில அதிகமாக பழக்கப்படுகிறவன் அக்கிரமக்காரனா மாறுறான். இப்ப பாவி வர வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். ஆமென். பாவி வரணுமா வரக்கூடாதா? நான் பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்ப பாவி எங்க வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். ஆனா மனிதன் பாவம் செய்வதில் பழக்கப்பட்டு, அதாவது அவன் அதுல துணிகரம் கொண்டுட்டான்டா, அது அக்கிரமமாய் மாறி போயிடும். அதனாலதான் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், அந்நாட்களில் அநேகர் வந்து என்ன செய்வார்களாம்? ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறக்க வேணும், ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கேட்ட வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்யக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போகுங்கள். அப்ப அந்த கதவை தட்டினவன் மணவாளன் வருவதற்கு தாமதமான போது அவன் கர்த்தரை மறந்து போனான், கர்த்தருடைய ஜெபத்தை மறந்து போனான், உபவாசத்தை மறந்து போனான், ஆராதனை மறந்து போனான், தாழ்ந்தோண்டி தனமாய் வாழ வழிகிட்டான். ஆண்டவர் வரப்போறார் என்ற உடனே அவன் என்ன செய்தான்? ஓடி போகிறான். ஆமென். நீங்க படியா கவனிச்சு பார்த்தீங்கடா, அவன் என்ன சொல்றாங்கடா? ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பிசாசை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால் வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லி இருக்கிறோம். அப்ப ஜெபம் நடந்திருக்கு, ஏதோ ஒரு பகுதியில் ஊழியம் எல்லாம் நடந்திருக்கு. ஆண்டவர் சொன்னார், உன்னை எனக்கு தெரியாது, நீ செய்தனியா, ஆனா எனக்கு அது சரியாக தெரியல. மனுஷனோட கர்த்தர் பேசுற, மனித இதயத்தோட கர்த்தர் உறவாடுகிறார். நீங்க செய்ததுதான், நீங்க தான் சொல்றீங்க, ஆனா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாம நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீர்கள், எனக்கு தெரியாமல் உபவாசம் பண்ணி இருக்கிறீர்கள், எனக்கு தெரியாமல் ஆராதனை செய்திருக்கீங்கள், எனக்கு தெரியாமல் ஊழியங்களை செய்தென்று சொல்றீங்கள், எனக்கு தெரியாம தீர்க்க தரிசனம்லாம் சொல்லி இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? அப்ப எனக்கு அநேக சபையில தீர்க்க தரிசனங்கள்லாம் செய்வார்கள் இல்லையா? தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லுவார்கள், உபவாசம் எல்லாம் பண்ணுவார்கள், ஜெபம் எல்லாம் செய்வார்கள். ஆனா வேதம் சொல்லுது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் இவங்கள் செய்ததெல்லாம் சரியான நிதானத்தோட அல்ல, கர்த்தருக்காக வாழாம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி அவங்களை ஒப்பு கொடுக்க வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா என்ன செய்வது? பாஸ்டர் பேசுவாரே என்று சில நேரம் ஆராதனைக்கு வார மாதிரி, ஜெபங்களுக்கு வார மாதிரி வந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் வரத்தான் போறார். ஒரு நாளைக்கு நானும் நீங்களும் அவருக்கு முன்பாக நிற்கத்தான் போறோம். அப்ப நாங்க எல்லாம் போய் நிற்போம் இல்லையா? ஆண்டவர் சொல்றார், உன்னை தெரியாது. ஆமென். ஏனென்றால் மனிதன் கடவுளோட என்ன செய்றானா? போராடுகிறார். சங்கீத புத்தகம் சொல்லுது, 4:5 வாசிப்போம். 4:5. நீங்க நீதியின் பலிகளை செலுத்தி, நீங்க நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க. அன்றாட வாழ்க்கைக்குள்ள
உங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததா இருக்கணும், தேவனுக்கு ஏற்றதா இருக்கணும். நீதியின் பலி என்றால் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை குறிக்கிறது. ஆமென். பலிகளில் அநேக பலிகளை பார்க்கிறோம் இல்லையா? மிருகங்களை கொண்ட பலி செலுத்துவது தகான பலி, அல்லேலூயா, ஸ்தோத்திர பலி, துதி பலி, இல்ல அப்படி சொல்றோமல்ல, பலி செலுத்துறது தானே. அதே மாதிரி இது நீதியின் பலி. உன் வாழ்க்கை எப்படி, நீங்கள் வாழ்க்கையில எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்றதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி செய்து கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கணுமா? அப்படி செய்து என்ன செய்யணுமா? கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கணுமா? நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப பாருங்க, மனிதன் வாழ வேண்டிய நியதியான வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பல காரியங்களை செய்கிறாய், ஆனா நீ எனக்காகவும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வாழணும் என்றதை நீங்க மறக்க கூடாது, இருக்கணும் என்றதை மறக்க கூடாது. எனக்காக வாழணும் என்றால் நீ என்ன பார்த்து ஜெபிக்காம இருக்கக்கூடாது, துதிக்காம இருக்கக்கூடாது, என் வேத வார்த்தைகளை எடுத்து வாசிக்க மறக்க கூடாது. வாசிக்கணும், இருக்கணும், நடக்கணும், நீதியா வாழு. அப்படி வாழ்ந்து நீ நம்பிக்கையாரு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அப்ப ஆதியா புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த வாழ்க்கை அந்த காலத்துல, நோவா வாழ்ந்த காலத்துக்குள்ள இல்ல. சில நேரம் நாங்கள் கூட அந்த நிலையில இல்லாமல் விலகி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், நீ வந்து வாழ், எனக்காக வாழ். ஆமென். என் ஊழியத்துக்காக வாழ்ந்து நீதியா வாழ். வாசிங்க 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினென்று அவன் இருதயத்தின் நினைவெல்லாம் நித்தமும் பொல்லாதது. நித்தமும் என்ற ஒவ்வொரு நாளும் மனிதன் கர்த்தர் எதிர்பார்க்கிற இடத்துல இல்ல. நீதியான செயல்பாட்டுக்கு மனிதன் இல்ல. மனிதனை உண்டாக்கின தேவன் அவர் நோக்கத்தோடு உண்டாக்கினார். ஆனா சொன்னார், நீ ஆண்டவர் ஏற்ற துணையை ஏவாளை கொடுத்ததுனா நீ தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற வேண்டும் என்று சொன்னார். ஆமென். தேவ பக்தி, ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களை நீ உண்டாக்கணும், உருவாக்கணும். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் பார்த்த, ஒருவனை அல்லவா படைத்தேன், பின்னேன் ஒருவனை படைத்தேன், அவன் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற வேண்டும். உங்களோட வீட்டில் எத்தனை பேர் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள், ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்கள், ஆராதிக்க விருப்பம் உள்ளவரா இருக்கிறார்கள், வேதத்தை எடுத்து வாசிக்கிறத உங்களோட கண்களால காண்றீங்களா? வேதம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவரை உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன். அது இல்லை என்றா என்ன நடக்குதா? இங்க 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? மனிதனுடைய அக்கிரமம். மனிதனே, நீ நீதியாய் வாழ உனக்கு தெரியல என்றால் என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளும், நான் உனக்கு சொல்லித் தருவேன் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும். பவுல் சொல்றார், நான் நிச்சயம் இல்லாம ஓடுறதில்லை, நான் நிச்சயம் உள்ளவனாய் ஓடுகிறேன். அதற்காக நான் பின்னால் இருக்கிறதை மறக்கிறேன், முன்னால இருக்கிற என் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிறேன். அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார், துக்கங்களை அனுபவித்தார், வேதனைகளை அனுபவித்தார், எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக இரத்தம் எல்லாம் சிந்தினவர். ஆமென். அந்த கிறிஸ்துவனுடைய சிலுவையின் அச்சு அடையாளங்களை அவர் முன்ன நிறுத்துகிறார். ஆமென். யார் ஓடாவிட்டாலும் நான் ஓடுவேன். ஆமென். என்றால் எனக்கு வழியும் சத்தியமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நாள் நான் ஓட்டத்தை முடிக்கும் போது பரிசு பொருளை கொண்டு வந்து என்னை வரவேற்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படினால் நிச்சயம் இல்லாம இருக்காதீங்க, நிச்சயம் இல்லாம ஓடாதீங்க, நிச்சயம் இல்லாம சபையில இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கம் உண்டு. ஆமென். மனிதனுடைய அக்கிரமம் என்ன செய்திருக்கு? பூமியில அவருடைய சபை வந்து அக்கிரமத்தை பெருக பண்ணுவதற்காக வாழக்கூடாது. தேவ நீதி இந்த சபை மூலமாய் இந்த பூமிக்குள்ள ஒவ்வொரு நாளும் வரணும் என்று வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை தேசங்களை செய்வார். வாசிங்க பாபா. அக்கிரமம் பெருகின போது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதினால் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. அவன் ஒரு நல்ல மனுஷன், ஆனா அவன் ஒரு வேற மனுஷனாய் மாறுகிறான்.
அவன் ஒரு தீய செயல்களை செய்கிறவனாய் மாறுகிறான். அவனை பார்க்கும்போது அடே நீ நல்லா பண்புள்ளவனாய் இருந்தா தானே. இங்க கேளுங்க, இங்க இருக்கிற ஆக்களை கேளுங்க, நீங்க எவ்வளவு நேரம் கடவுளுக்கு நேரம் செலவழிக்கிறீங்க? ஜெபிக்கிறீங்களா? ஆராதிக்கிறீங்களா? அவன் மிதிச்சிட்டு போறான், நீங்கள் எப்படி செய்றீங்க? வேற விதமா செய்றீங்க. ஆண்டவற்ற பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்காக நிறைய நன்மைகளை வச்சு கொண்டுதான் அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சும்மா உங்களை கூப்பிட இல்லை, சும்மா உங்களை அழைக்க இல்லை. உங்களை விட திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களை விட பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய நினைச்சு கொண்டிருக்கிறார். ஆனபடினா அதை உணர்ந்து நானும் நீங்களும் கர்த்தருக்காக சேவை செய்யணும். வேதம் சொல்லி இம்மைக்காக கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிறவன் எல்லா மனுஷனை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவன். என் தேவைக்காக கிறிஸ்து அல்ல, என்னை காப்பாற்றுகிறவர், என்னை இறுதி வரைந்தார், என்னை கொண்ட சேர்க்கிறவர் அவர்தான் என்று நம்பிக்கை வைங்க. ஆமென். அதுக்குள்ள நடக்கிற நீங்க வாழுகிற காலங்களுக்குள்ள இருக்கிற நாட்களுக்குள்ள நடக்க வேண்டிய எல்லாமே அவர் சிறப்பாய் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனிதனுடைய தோற்றம் மாற்றம். நேற்று பார்த்தவரை இன்றைக்கு மனிதனாய் பார்க்க முடியல. அவன் வேற ரூபத்தில் இருக்கிறான், வேற சிந்தனையில் இருக்கிறான், வேற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். தேவன் கோபப்பட்டார், ஆனா அவர் அன்புள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரம் தேவனை ஒரு பொல்லாதவராத்தான் நாங்க நினைக்கிறோம், கடைசி வரையும் இல்லை. நம்ம ஆண்டவர் அன்புள்ள. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 3:16 சொல்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்தாராம். அவரை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவருடைய சொந்த குமாரனை எனக்காக உங்களுக்காக தந்தாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப தேவன் மனிதனை அழிப்பாரா? மனிதனை கொல்லுவாரா? மனிதனை கெடுப்பாரா? மனிதன் ஆசீர்வாதத்தை பறிப்பாரா? உங்களோட தொழிலை இல்லாம பண்ணுவாரா? உங்களை விபத்தில சிக்க வைப்பாரா? கடைசி வரையும் இல்லை. அவர் சொல்றார், எந்த குமாரனே உனக்கு தந்துட்டேனப்பா, எப்படி நான் உன்னை அழிப்பேன்? எப்படி உன்னை கைவிடுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த குமாரனை இந்த உலகத்தில் தந்து அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் சொல்லுங்க, கரங்கள் அசைத்து, என்னை அன்பு கூர்ந்த ஆண்டவர் என்னை ஒரு நாளும் வெறுக்க மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். அவருடைய அன்பு உங்களை ஒவ்வொரு நாளும் கூப்பிடுது. ஆமென். நீங்க வந்து எனக்காக நீங்க எதாகிலும் செய்யுங்க. ஆமென். எதாகிலும் செய்யணும். ஆமென். நீங்கள் வந்து சொன்னால் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு பணிகளை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாமே போயிருமா? இல்லாம போயிடும். ஆனா நிலைக்க போறது கர்த்தரின் வார்த்தையும். ஆமென். சபை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் வார்த்தையை நம்புற சபை என்றென்றைக்கும் இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரங்களை மறந்து போறதில்லை, அவரங்களை மறந்து போறதில்லை. நீங்க சின்னனாய் கூட கர்த்தருடைய பணியை உண்மையா செய்தா அவர் உங்களுக்குள்ள பெரிய காரியத்தை செய்வார்.